சம்பவங்கள் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்களை மாற்றுதல். இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய துணைவர் அல்லது கூட்டாளியோடு சேர்ந்து செய்ய வேண்டும். இருவரும் சேர்ந்து அமர்ந்து பணம் தொடர்பாக சிறுவயதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் மற்றும் அனுபவித்த விஷயங்கள் குறித்து விவாதியுங்கள். உங்களுடைய துணைவருக்கு பணம் எதை பிரதிநிதிப்படுத்துகிறது என்பதை கேட்டறியுங்கள். அது இன்ப உணர்வை பிரதிநிதிப்படுத்துகிறதா, சுதந்திர உணர்வை பிரதிநிதிப்படுத்துகிறதா, பாதுகாப்பு உணர்வை பிரதிநிதிப்படுத்துகிறதா, அல்லது அந்தஸ்தை பிரதிநிதிப்படுத்துகிறதா? உங்கள் இருவரின் பணத்திற்கான திட்ட வரைபடங்களை அறிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவும். பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஏன் ஒருவரோடு ஒருவர் உடன்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளவும் இது உங்களுக்கு உதவும். அடுத்து, தனிப்பட்ட முறையில் அல்லாமல் ஒரு ஜோடி என்ற முறையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பது குறித்து விவாதியுங்கள். பணம் மற்றும் வெற்றி குறித்த உங்களுடைய ஒருமித்த இலக்கு குறித்து விவாதித்து அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பணம் குறித்து நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கும் விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள். அதை ஏதாவது ஒரு சுவற்றில் மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பணம் தொடர்பாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் முளைத்தால் அவற்றை தீர்த்து கொள்ள அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விழிப்புணர்வு. நீங்கள் சிறு வயதினராக இருந்தபோது பணம் தொடர்பாக உங்களுக்கு நிகழ்ந்த குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். புரிதல். அந்த சம்பவம் உங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலை மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விலகுதல். இது நீங்கள் கற்றுக்கொண்டதை மட்டுமே பிரதிபலிக்கிறதே அன்றி உங்களை அல்ல என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இக்கணத்தில் நீங்கள் வித்தியாசமாக இருப்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சுயகட்டளை. உங்களுடைய கையை உங்கள் இதயத்தின் மீது வைத்து இவ்வாறு கூறுங்கள்: பணம் குறித்து நான் கொண்டிருக்கும் கடந்த கால அனுபவங்களை துறந்துவிட்டு ஒரு புதிய வளமான வருங்காலத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னிடம் ஒரு கோடீஸ்வரனின் மனம் இருக்கிறது.